ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் கோடிங் தமிழ். நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிங்க் லிஸ்ட்டில் எப்படி வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லிங்க் லிஸ்ட் அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் ஆல்ரெடி 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து கிளாஸ் நோட், இன்னொன்று கிளாஸ் லிங்க் லிஸ்ட். ஸோ கிளாஸ் நோடுன்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், நோடுன்றது ரெண்டு இன்ஃபர்மேஷன் கண்டெயின் பண்ணியிருக்கு. ஒன்று டேட்டா, இன்னொன்று நெக்ஸ்ட். இந்த இடத்துல நெக்ஸ்ட்ன்றதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது டேட்டா பாயிண்டர். இந்த டேட்டா டைப் வந்து இன்டீஜர், நெக்ஸ்டோட டேட்டா டைப் வந்து நோடு. நெக்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன். அதில் பேராமீட்டர் வந்து டியை வந்து டேட்டாக்கும் நல் வந்து நெக்ஸ்ட்டுக்கும் அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற 2 வேரியபிள்ஸ், 2 டேட்டாக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் எல்லா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிட்டேன். இப்போ லிங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, லிங்க் லிஸ்ட் கிளாஸில் வந்து நோட் ஹெட்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட்ன்றது வந்து எதுக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா, நமக்கு தெரியும் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்லையும் டபுளி லிங்க் லிஸ்ட்லையும் வந்து ஹெட் ஃபர்ஸ்ட் நோடை வந்து ஹெட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு 3 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் எலமெண்ட் வித் ஆட் எலமெண்ட், அதோட ரிட்டர்ன் டைப் வந்து லிங்க் லிஸ்ட் வித் 2 பேராமீட்டர், ஒன்று லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து டேட்டா. ரெண்டாவது மெத்தட் வந்து டிஸ்பிளே லிஸ்ட், அதோட பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறது வந்து லிஸ்ட். ஓகேவா, டிக்ளேர் பண்ணியிருக்கிறது லிஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தடில் நான் வந்து ஆட் எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட்டும், இந்த லிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வேல்யூவே இல்லை, அந்த எம்டி லிஸ்ட்டு ப்ளஸ் நான் இதில் வந்து 70 அந்த வேல்யூவை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட்டு வேல்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறேன், அப்புறம் ஃபைனலாக அந்த டிஸ்பிளே லிஸ்ட்டை காட்டுறதுக்கு. ஸோ நம்மளோட வேலை வந்து எப்படி நம்ம வந்து வேல்யூஸை வந்து நம்ம ஆட் எலமெண்ட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 70. ஸோ 70 நம்ம க்ரியேட் பண்ணோன்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 70. நம்ம வந்து அதை நோடாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால நான் இப்போ நோட் க்ரியேட் பண்ணுறேன். நோட் ஸோ இப்போ வந்து நான் நோடாக க்ரியேட் பண்ணிட்டேன். 70ன்ற நோடை வந்து பாஸ் பண்ணி நோட் க்ரியேட் பண்ணிட்டேன். நமக்கு தெரியும் இப்போ வந்து எந்த நோடாக இருந்தாலுமே நம்ம டேட்டா பாயிண்டர் வந்து இனிஷியலாக நம்ம வந்து இதுதான் அசைன் பண்ணுவோம், நல் அப்படின்னு அசைன் பண்ணுவோம். அடுத்து இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், ஸோ நான் அனுப்புகிற எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட் எலமெண்ட்டா, லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டா, அப்படி இருந்தால் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருந்தால் அது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு செட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். ஓகேவா, ஸோ இஃப் நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டோட ஹெட் எலமெண்ட் முதல்ல இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னும் போது நான் இருக்கிற எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, ஹெட்டை வந்து எதா இருக்கும் அப்படின்னா, நான் இப்போ நியூ நோட் இந்த 70 தான் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அடுத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து 60 இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்த கேஸ் வந்து 60க்கு. ஸோ நான் 70 வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ 60 நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஒரு நோட் டிக்ளேர் பண்ணுறேன், லாஸ்ட் நோட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து லிஸ்ட் டாட் ஹெட்டை வந்து அந்த ஃபர்ஸ்ட் நோடை வந்து லாஸ்ட் நோட் அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து வைல் லூப் டிக்ளேர் பண்ணுறேன். என்னன்னா என்னோட லாஸ்ட் நோடோட டேட்டா பாயிண்டர் வந்து நல்லா இல்லை அப்படின்னா லாஸ்ட் நோடோட டேட்டா பாயிண்டர் நல்லா இல்லை அப்படின்னா அடுத்ததா என்ன நோடு இருக்கோ அந்த நோட லாஸ்ட் நோட அசைன் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து 70 இருக்கு, 70யை வந்து நான் லாஸ்ட் லோடா எடுத்துக்கிறேன். ஆனால் 70யோட நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்னும் அசைன் ஆகலை. 70யோட நெக்ஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கு. அப்போ இதுக்குள்ள இந்த இதுக்குள்ளே போகாது, கண்டிஷனுக்குள்ளே.
அப்போ என்ன ஆகும்? அப்போ நமக்கு எது வேணும்? இப்போ 60 இன்சர்ட் பண்ணோம்னா 60ன்றது வந்து நியூ நோடு. அப்போ லாஸ்ட் நோட் டாட் அதோட நெக்ஸ்ட் அந்த அட்ரஸ் எதில் இதாகும்னா நியூ நோடில் நியூ நோடை வந்து லாஸ்ட் நோட் நெக்ஸ்ட்டுக்கு செட் பண்ணிட்டோம். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 70 வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 60. ஸோ இப்போ 60 இன்சர்ட் பண்ணி 60யை வந்து பாயிண்டரை செட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 50 இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ 50 இன்சர்ட் ஆனோன்னா 50 கிரியேட் ஆகிடுது. அது நியூ நோட் கிடையாது, சாரி ஹெட் நோட் கிடையாது, இங்கே வந்துடுது. ஹெட் நோடு என்ன? நம்ம 70. ஸோ 70 போகிறோம். 70யோட நெக்ஸ்ட் வந்து நல்லா அப்படின்னு செக் பண்ணுறோம். இல்லை, இப்போ தான் நம்ம அசைன் பண்ணோம் 60யோடதை. ஸோ அப்போ என்ன பண்ணு, அப்போ லாஸ்ட் நோடு என்ன? ஹெட் நோட். அதோட நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 60. 60 எடுத்து இப்போ லாஸ்ட் நோடாக ஆக்கு அப்படின்னு சொல்கிறேன், அசைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் நோடுக்கு 60 வந்துடும். இப்போ திருப்பி உள்ள லூப்குள்ளே போகும். 60யோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கா? ஆமாம், ஏன்னா 50 இன்சர்ட் பண்ணுறோம். 60யோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணு, நியூ நோடு என்ன? 50. 50யோட அட்ரஸை வந்து லாஸ்ட் நோடோட அந்த 60யோட டேட்டா பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 85 இன்சர்ட் பண்ணுறோம். 85 இன்சர்ட் பண்ணும்போது இந்த சேம் இந்த லூப் வந்து பாஸ் ஆகும். 70, 60. ஒன்ஸ் 50யோட நோடு வந்து நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்? நீங்கள் வந்து 85 வந்து இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 85 வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ 85யோட இது பார்த்தோம்னா நல் அப்படின்னு வரும். ஸோ அதில் வந்து நல்லுன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது பார்த்தாச்சு. இப்போ வந்து டிஸ்பிளே லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ நமக்கு டிஸ்பிளே லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் கரண்ட் நோட அசைன் பண்ணிவிட்டு, அந்த கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டு வந்து நல் ஆகாத வரைக்கும் லூப்குள்ளே போயிட்டு டேட்டாவை பிரிண்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் நோடோட எப்படி நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கரண்ட் நோட் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 70யோட நெக்ஸ்ட் பாயிண்டர் பார்த்தோம்னா இருக்குது, பிகாஸ் 60யோடது அசைன் ஆயிருக்கு. 60யோடது அசைன் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? 70 பிரிண்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன்? 60 கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் என்ன? 60யை வந்து கரண்ட் நோட அசைன் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி வரும் 60யோட நெக்ஸ்ட் என்ன? நான் அட்ரஸை வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? 60 பிரிண்ட் ஆகிட்டு திருப்பி கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து 50 வந்து கரண்ட் நோட் ஆகிடும். ஸோ கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் என்ன? 50 வந்து நல்லா ஆகலை, அதில் வந்து 85யோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் நோட் டாட் டேட்டா வந்து 50 பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 85க்கு பாஸ் ஆகும். ஆனால் 85 வந்து நல்லு. ஸோ ஒன்ஸ் நல்லுன்னொன்னே அந்த டேட்டாவை ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம்னா தெரியும். ஸோ 70, 60, 50, 85. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்ம நோடை வந்து ஒவ்வொரு நோடாக இன்சர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.